வாங்க நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹalleluya 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 சுத்ரம் 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 ஹalleluya. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க எல்லாரும் உங்களை தேடி வந்திருக்கோம் ஏசப்பா. இந்த துதி ஆராதனை பாடல் வசனம் எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் நாங்க கொடுக்கோம் ஏசப்பா. ஏசப்பா நீங்க தான் நடத்தணும் ஏசப்பா. எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏசப்பா. நீங்க நடத்துங்க. இந்த எல்லா துதி ஆராதனை வசனம் எல்லாத்தையும் உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
அதிகாலை ஆனந்தமே எனப்பா உன் திருப்பாதமே. எல்லாரும் கையை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒற்று தண்ணீரே இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒற்று தண்ணீரே என்ன தேவா ஒற்று தண்ணீரே என்ன தேவஆவியே ஜீவநதியே நின்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஒற்று தண்ணீரே என்ன தேவஆவியே ஜீவநதியே நின்னில் பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே என்ன தேவஆவியே ஜீவநதியே நின்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவையும் ஜனங்களை தகமித்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவையும் ஜனங்களை தகமித்தீரே. பள்ளத்தாக்கிலோ மாலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ மாலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தினீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தினீர் வாக்களித்தீரே. ஒற்று தண்ணீரே என்ன தேவஆவியே ஜீவநதியே நின்னில் பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே என்ன தேவஆவியே ஜீவநதியே நின்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஒற்றுதல் என்ன சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஒற்றுதல் என்ன சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ ஆத்மபாரமோ பரிசுத்தமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஒற்று தண்ணீரே என்ன தேவஆவியே ஜீவநதியே நின்னில் பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே என்ன தேவஆவியே ஜீவநதியே நின்னில் பொங்கி பொங்கி வா. எல்லாரும் கை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபை போல நான் போராடுவேன் இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன்
நின்றிடுவேன் அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன் கருமை எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன் யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் செபித்திடுவேன் யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் செபித்திடுவேன் தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன் தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன் கோலியாத் வந்தாலும் இயேசு நாமத்தினால் முறையடிப்பேன் கோலியாத் வந்தாலும் இயேசு நாமத்தினால் முறையடிப்பேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன் யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் செபித்திடுவேன் யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் செபித்திடுவேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன் எல்லாரும் கையை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லுவோம் ஹல்லேலூயா 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 இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு
இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிப்பின் தெய்வம் நீங்கதானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிப்பின் தெய்வம் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ताली बजाओ सब लोग. இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிப்பின் தெய்வம் நீங்கதானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிப்பின் தெய்வம் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்கதானே, எனது ஆசையெல்லாம் நீங்கதானே. எனக்கு அழகெல்லாம் நீங்கதானே, எனது ஆசையெல்லாம் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் கை தூக்கி பத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் இப்போ ஆராதனைக்குள்ளே போவோம். எல்லாரும் கண்ணை மூடிக்காங்க. ஹalleluya hallelujah 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 sodram 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 hallelujah 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 hallelujah. அடிமை நானையா
துதிங்க துதிங்க. ஹalleluya 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 ஹalleluya. இந்த நல்ல வேளை இயேசுப்பா தந்திருக்காங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிங்க. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தர் தந்திருக்காங்க. எல்லாரும் இந்த நேரத்தை வீணாக்காதீங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். எஸ் லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மள நினைக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நமக்காக எல்லாமே செய்யற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹalleluya. நன்றி நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. நமக்காக அவர் சிலுவையில் அறைந்தார். நமக்காக அவர் எல்லா நம்ம தேவைகளை எல்லாத்தையும் அவர் செய்தார். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. நம்ம நினைக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்மளை படைச்ச தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். எங்களை மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன் இந்த உலகே அறியும். உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன் இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீரே. நீங்க இல்லாத என் பொழுது விழியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீரே. நீங்க இல்லாத என் பொழுது விழியாதே. நீங்க இல்லாத என் பொழுது விழியாதே. நீங்க இல்லாத என் பொழுது விழியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் சுத்ரம் 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 சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. நமக்காக எல்லாத்தையும் செய்யற தேவனுக்கு நம்ம சுத்ரம் சொல்லுவோம். ஹalleluya 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 ஹalleluya. நம்ம தேவைகள் எல்லாத்தையும் இயேசுவா சந்திக்க போறாரு. ஹalleluya ஹalleluya. இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம எல்லாருக்கும் நன்மையாவே நடக்க போகுது. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya ஹalleluya. உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம்.
என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கின்றோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கின்றோம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பியிருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மைதான் நம்பியிருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. ஏசப்பா ஹalleluya ஹalleluya எல்லாரும் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏசப்பா நாங்க எல்லாரும் உங்களை தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு உங்களை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா. ஹalleluya ஹalleluya. உங்களை தேடி நாங்க இங்க வந்திருக்கோம் ஏசப்பா. எங்க தேவைகள் எல்லாம் சந்தியும். ஹalleluya ஹalleluya. இன்னும் கஷ்டம் இருந்தாலும் ஏசப்பா நீக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா தேவைகளும் நீங்க சந்தியும். ஹalleluya 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 ஹalleluya. ரெண்டு கை தூக்கி எல்லாரும் கை உயர்த்துங்க. ஹalleluya 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 நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. நாங்க என்ன தவறு செய்தாலும் எங்களை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த துதி ஆராதனை ஏசப்பா நீங்க ஆசீர்வதிச்சதுக்காக ஏசப்பா நன்றி ஏசப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதுக்கப்புறம் உள்ள வசனத்தை உங்களுடைய கையில கொடுக்குறீங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பேசுங்க அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்க எல்லாருக்கும் ஏசப்பா யார் யார் வந்திருக்கா எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. யார் யார் வருவாங்க அவங்க எல்லாத்தையும் நீங்க கொண்டு வாங்க ஏசப்பா. ஹalleluya. எங்க தேவைகள் எல்லாத்தையும் ஏசப்பா நீங்க சந்தியமா ஏசப்பா. ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கையில பைபிள் எடுக்கும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருத்தா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர்கள் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்றி அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கின்றார்கள். பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலேயே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலேயே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனின் மீதிலும் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்வேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குய களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள்,
பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாய் இருங்கள். பயத்துடனே கர்த்தரை செவியுங்கள். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவர் முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலேயே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனை வேளையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்று வேத வசனத்தை தியானத்துக்காகவும் நாம் தேவ சமூகத்தில் கடந்து வருவோம். இந்த நாள் தேவனுடைய நாள். இந்த நாளில் நாம் வேத வசனத்தை தியானிக்கும் போது நம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் இயேசுவாக ஸ்தோத்திரம் சொல்கிறேன். பாஸ்டருக்கும் பாஸ்டருடைய ஃபேமிலிக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அந்த தேவ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சேனலை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த யூடியூப்பை பிரவுன் பெண்டகோஸ்ட் சர்ச் மூலமாக கொடுக்குற இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த யூடியூப்பில் போடும்படியாக அதை தேவன் கொடுத்த காரியத்துக்காக நான் யூடியூப்பை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பேசுவாராக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இன்று தினத்தில் ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன எழுதியிருக்கிறது நாம் வாசிப்போம். ரைட், வாசிங்கம்மா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவர் இந்த வசனத்தோடு நம்மோடு கூட பேசுவாராக. இதில் என்ன எழுதிருக்கு தெரியுமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வரும்போது உங்கள் சரீரங்கள் தேவனுக்கு ஏற்ற பிரியமான ஜீவ பலியாக ஒப்புடுக்கணும். சரீரத்தை ஒப்புடுக்கணுமா என்று கேட்குறார். இது புத்தி உள்ள ஆராதனை. நிறைய பேர் தேவனுடைய சமூகத்தில் சரீரத்தை ஒப்புடுக்கிறது கிடையாது. இவர் ஆண்டு கேட்குறார், ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. பைபிள் எடுத்தாச்சுன்னா பைபிள் எடுத்த பிறகு அங்கே செவிட்டில் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. பைபிள் எடுத்த பிறகு வாயில் தூஷண வார்த்தை வரக்கூடாது. பைபிள் எடுத்த பிறகு கண்ணு அங்கேயும் இங்கேயும் பார்க்கக்கூடாது. பைபிள் எடுத்த பிறகு தேவ பிள்ளைகள் கால்நடையை சீர்தூக்கி பார்க்கணும். நான் எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதான் இதில் அழகாக சொல்லிக்கிறாரு, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அநேகவர்கள் ஆராதிக்கிறாங்க. ஆராதனை தான் எல்லாம் பாட்டு படித்து டான்ஸ் தான், ஒரே மேக்கப் தான், ஒரே கண்ணுமை தான், ஒரு நேரத்துக்கு ஒரு துணி தான், கழுத்தில் செயின், டூப்ளிகேட் செயின். ஆண்டவர் அதெல்லாம் பார்ப்பார். ஆண்டவருக்கு தேவை உள்ளம். இந்த இருதயம் எனக்கு பலி கொடுத்துருக்கியா, இந்த கண்ணை எனக்கு பலி கொடுத்துருக்கியா அப்படி கேட்பார். இந்த வாய் எனக்கு தந்திருக்கியா. கர்த்தர் ஒரு வசனத்தில் இருக்கிறாரு, முதல்ல வாயை ஒப்பு கொடுக்கணும். நம்ம எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 29 வாசிப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆமா, பக்தி விருத்திக்கும் ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு பேசுங்கள். இவ்வளோ அழகா இது இருக்கிறார் பாருங்க. வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாதான். எங்க வாயில பொய்யும் வரக்கூடாது. வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா பக்தி விருத்திக்கான நல்ல வார்த்தை தான் உங்க வாயில வரணும். ஐயோ இங்கே ஏசப்பா பிள்ளை இல்லை, பாஸ்டர் இல்லை, எல்லாம் பேசலாம், பேசாத அவன் பக்கத்தில் ஏசுன்னு பார். முதல்ல வாயை ஒப்புக்கூடே. கர்த்தர் வாயை தான் கேட்குறாரு. ஏன்னா அதில் தான் ஆராதனை பண்ணணும், அதில் தான் துதிக்கணும், அதில் தான் வேதவசனம் வாசிக்கணும்.
அதில் தான் சாட்சி சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும், அதில் தான் கர்த்தருடைய பந்தியை சாப்பிடணும். எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? ஜீவ பழியாக வாயை ஒப்பு கொடுக்கீங்களா? யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ, நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த வாயை தேவன் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? ஏசாயா 6:6 படிக்கலாம். என்ன எது இருக்கிறதுல? அப்பொழுது சேரா பெண்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அல்லேலூயா. இந்த வசனத்தை எனக்கு ஒரு தேவாலயத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். நான் என்ன சொன்ன நினச்சேன், ஏசப்பா நான் ஆவிக்குரிய பாதையில் இருக்கிறேன், இந்த சர்ச்சு நம்ம சர்ச்சு இல்லையே, இங்கே கம்யூன் கொடுக்குறாங்களே, நான் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? எல்லாரும் எடுக்கிறாங்க, என் மனசில் ஒரு மாதிரி ஏதோ ஆகுது, அப்படி தான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏசாயா 6:6 படின்னு சொன்னாங்க. படி மாதிரி என்னது இருக்கு? என்னது இருக்கு? சீக்கிரம். அப்பொழுது சேரா பெண்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து. சேரா பெண் யாரு? தேவனை துதிக்கிற ஒரு தேவ தூதன். பலிபீடம் எனது பரலோகம். பரலோகத்தில் என்னது இருக்கு? தன்னல அங்கே தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்கே வசனம். அது அந்த வசனத்தில் ஒரு வசனத்தை எடுத்துட்டு வரா, அந்த பக்கடு, அது என்ன சொல்லுது? கொரடு. அதை வச்சு பிடிச்சி தூக்கிட்டு வரான் ஒரு வசனத்தை, அதை கொண்டு என் வாயில் வைக்கிறான். வாயில் அது வைக்கும்போது அது என்ன சொல்லுது அந்த வசனம்? இது உன் நாவை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா அக்கிரமம்னா என்னன்னு தெரியுமா? அக்கிரமம் நீங்கின்னு எதிர்க்கிறாரு. அக்கிரமத்தில் எத்தனை மேட்ரு இருக்குது தெரியுமா? ஒரு மாம்பழத்துக்குள்ளே எத்தனை வகையான ருசி இருக்குது அந்த பழத்துக்குள்ளே. அந்த அக்கிரமத்தை படிக்கலாமா? மார்க்கு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாம் ஒழுங்கா வசந்த பாருங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆண்ட சொன்னாரு, பரிசுத்தமா தேவனுக்கு ஜீவப்படியா ஒப்பு கொடுக்கணும். வாயு உள்ள தீட்டு தான். என்ன தீட்டு? வாசிங்கம்மா. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனமும் கபடும் காம விபகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். கீழே பொல்லாங்கனாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? உள்ளத்திலிருந்து புறப்படுமா? உள்ளத்துல எது இருக்கோ அதுதான் வாயில வரும். சும்மா வேதவசனம் ஒண்ணு எழுதி வைக்கல, அப்படி ஜீவப்படியாக ஒப்புக்கிடுவோம் வாய. இதெல்லாம் இவ்வளவு நாத்தம் உள்ள இருக்கு. தீட்டுனா உங்களுக்கு தெரியுமா? தமிழ்ல தீட்டுனா பெரிய ஆட்கள் தான் தெரியும். தீட்டுனா அவங்க 7 நாள் வீட்டை விட்டு வெளியே வைப்பாங்க, அது வேறு தீட்டு. நான் தீட்டாக இருக்கிறாங்க, நான் தொட முடியாது அப்படி சொல்லுவாங்க. தீட்டு அவ்வளவு எழுதிருக்கு. தீட்டு, பொருளாசை, களவு, விபச்சாரம், இது எங்கே இருக்குது தெரியுமா? இருதயத்துக்குள்ளே இருக்குதான். இந்த பொல்லாத சிந்தனைகள் இருக்குதான். இந்த இருதயத்துக்குள்ளே இருக்குது, வாயில தான் வரும். வாயில வரும். இருதயத்தின் நிறைய வாய் பேசும். தேவ மகனை முதல்ல வாயை ஒப்புக்கிடு. வாயை ஒப்பு கொடுத்தா பரலோகத்திலிருந்து தேவ தூதன் அந்த தானல் எடுத்துக்கொண்டு உன் வாயில வைப்பார். இது உன் நாவை தொட்டதினால் உன் பாவம் நிவர்த்தியானது, உன் அக்கிரமம் நீங்கினது. இதுதான் வேதம். சும்மா ஒன்றும் பாட்டு படிக்க முடியாது.
நண்பர் கூட ஹாய் போய் அப்படின்னு அப்படி இப்படின்னு பேசிட்டு இங்கே வந்து பரிசுத்த வேதாந்தத்தை நீங்கள் எடுத்து பேசும்போது கர்த்தர் சொல்வார் தப்பு பண்ணுத அப்படிம்பார். ஏன்னா வேதம் யார் வாயில் இருக்குதோ அவங்க உலகத்தின் வார்த்தை நிறைய வராது. அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் அப்பா வீட்டுக்கு போனாலும் அங்கே உள்ள வார்த்தைகள் வராது. ஏன்னா வேதம் வாய்க்குள்ளே இருக்கு, இருதயத்துக்குள்ளே இருக்கு. இதில் ஒரு வசனம் அழகாக இருக்கு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 119:11 வாசிப்போம். என்னது இருக்குல்ல? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். எவ்வளவு அழகாக இருக்கு பார்த்தீங்களா? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாம நீங்க வாழணுமா? முதல்ல இருதயத்தில் வசனத்தை படித்து உள்ளே கொண்டு வாங்க. அப்போ தான் இருதயம் சுத்தமாகும். ஆமாம், மத்தேயு 5 இருக்காருல்ல 8ஆம் வசனம். நிறைய பேர் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வாசிக்கிறாங்க, ஆனால் மைண்டில் இருக்க மாட்டாங்க. சுட சுட தோசை திங்குறாங்க. சரியா? என்ன இருக்கு வாசிமா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. ஆமா, ட்ரெஸ்ஸு சோப் போடுறாங்க, அந்த சோப் போடுறாங்க, இந்த சோப் போடுறாங்க. இருதயம் சுத்தமாவதுக்கு எந்த சோப் போடணும் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் சுத்தம் வேத வசனம் தான் சுத்தம் பண்ணுமா. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன். இதுதான் சுத்தம். இதை நீங்கள் வசனத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் வரும்போது குத்தப்படும். நான் தப்பு பண்ணுறேனே, நான் பொய் சொல்கிறேனே, ஆண்டவரே நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கிறேனே. இன்னொரு வசனம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? மத்தேயு 12:36 வாசிப்போம். அதில் என்னது இருக்கு? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர்கள் யாரு? நம்ம தானே மனுஷன். மிருகத்தை பத்தி சொல்லலாங்க. நீ தான் மனுஷன். நீ பேசுகிற வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் யாவும் நியாய தீர்ப்புக்கு வரும். ஆமா, இருதயத்தில் கிணத்துக்குள்ளே நல்ல தண்ணி இருந்தால் வெளியே நல்ல தண்ணி தானே வரும். நல்ல குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்திருந்தா நல்ல வார்த்தை தான் வரும். சும்மா கண்ட இடத்தெல்லாம் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு அவன் வாயில் நல்ல வார்த்தையே வராது, நார வார்த்தை தான் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக முதல்ல வாயை ஒப்பு கொடுங்க. வாயில் எவ்வளோ காரியம் இருக்குது பாருங்க. இத்தனை வாயை வச்சுக்கிட்டு பரிசுத்த ஆராதனாலே ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே பரிசுத்தரே சோத்திரம் ஆண்டு சொல்லுவார். போடா முதல்ல வாயை கழுவிட்டு வா முடிப்பார். வாயை கழுவு முதல்ல. ஏன்னா வாயில தான் பாவம் இருக்கிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எதை எடுப்பாயோ அது உனக்கு. சொற்களின் மிதினால் பாவம் இல்லாமல் போகாது. நீ வாயில பேசுறதுனால பாவம் வரும். கர்த்தர் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஜீவ பலியாக ஒப்பு எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார்ல. நீ ஒப்பு எடுத்துக்கே வாய. எந்த வார்த்தை பேசுறீங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்க பேசும்போது பக்கத்தில் ஒரு ஆள் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருப்பார். என்ன ரெக்கார்டிங்? வாய்ஸ் ரெக்கார்டிங். உனக்கு தான் வாய் இருக்குன்னு நினைக்கிற, வாயை படைச்சவருக்கு வாய் இருக்கு. உனக்கு தான் காது இருக்குன்னு நினைக்கிற, காதை படைச்சவருக்கு காது இருக்கு. அவர் கண்டிப்பாக கேட்பாரு. அதனால எந்த இடத்துல போனாலும் முதல்ல ஆண்டோட சமூகத்தில் காலில் விழுந்து என்னை மன்னிச்சுக்காங்க, நான் ஏதாவது பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு பலிப்படுத்த கும்பிடு. அதுக்கு பிறகு பலிப்படுத்த காலை வை. நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த கல்யாண வீட்டில் சும்மா அப்படி சைலண்ட் இருந்தேன். டக்குன்னு கூப்பிட்டாங்க என்னைய. காலைல ஷூ போட்டுருந்தேன். அந்த ஷூ போட்டுட்டு ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். உங்களுக்கு தெரியுமா? அந்த ஜெபம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தேன். ஒரு ஊழியக்கார் வந்தார். ஐயா, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ஷூ போட்டு போனீங்க அப்படின்னா என் நெஞ்சு கிடுக்கிடுன்னு ஆடி போச்சு. ஆண்டவரே, நீர் எல்லா இடத்துலையும் இருப்பீர் மலர். ஷூ போட்டுட்டு நான் எந்த சர்ச்சிலுமே ஏறினே கிடையாது. அர்ஜென்ட்டாக நின்னும்போது கூப்பிட்டாங்கன்னு ஓடி போயிட்டேன். கல்யாணம் கிடையாது, சர்ச்சு கிடையாது.
அந்த கல்யாண வீட்டிலேயே இயேசு நிற்கிறார். என்ன ஷூ போட்டு ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்காரோ, நான் தெரியாமல் வந்துட்டேன். அவங்க தான் கூப்பிட்டாங்க. ஆனால் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஜெபம் நடக்கல, நம்ம ஷூ கலத்தணும்ல. நான் ஷூ கலத்தாமல் அந்த ஜெபத்தில் எத்தனை தடவை மன்னிப்பு கல்யாணம் முடிது வர மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா அந்த ஆண்டவர் அதை விரும்புகிறார். மோசே கிட்ட சொல்றாரு, மோசே நீ நிற்கிற இடம் பலிப்பிடம் பரிசுத்தமானது, உன்னுடைய பாதரட்சைகளை கலத்து அப்படிங்கிறாரு. ஏன்னா நீ உன்னை படைக்கும் போது உன் காலில் ஷூ கிடையாது, செருப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதை விரும்புகிறார். பாருங்க, நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்களை மாதிரி பாட்டு படிக்கிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருந்தாலே போதும், சரியா? அதனால் மற்றவங்கள நான் பார்த்தா நான் பரிசுத்தமாக வாழ முடியாது. நான் என்னையும் என் தேவனை தான் பார்க்கணும். ஆனால் நான் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உன்னுடைய காலடிகளை நீ சீர்தூக்கிப்பார். எங்கள் இருக்கு நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிப்போம். வாசிங்க எண்ணி பார்க்காதுங்க. 4 Proverbs 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். உன் கால் நடையை சீர்தூக்கி பார். உன் கால்நடையை சீர்தூக்கி பார். ஆமா, கால்நடையை எடுத்து பார்க்கணும். என்ன பார்க்கணும் சொல்லுங்க? கால்நடை எங்க பார்க்கணும்? காலு சர்ச்சுக்கு போகும்போது வீட்டில் சிக்கன் வாங்கி கொடுத்தியா, பாஜி வாங்கி கொடுத்தியா, அவள் பைசா கேட்டாலும் செலவுக்கு கொடுத்தியா, அதை பார்க்கணும். வீட்டிலைக்கு பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு பால் காய்ச்சிருக்கணும், அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொண்டு வந்துருக்கிறேன்னா அதை பார்க்கணும். சும்மா கண்ட மணிக்கு ஆடு மாடு மாதிரி வந்துடக்கூடாது. அந்த அவுத்து விட்டோன்னே நேரா சீர்தூக்கி பாரு. உன் கால் கரெக்டாக வருதா? உன் கணவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சா, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டியா? உன் பாட்டி அங்கே இருக்கிறாங்க, மாமனார் இருக்கிறாங்க, செஞ்சிட்டியா? காலை பாரு, நல்ல பாதையில் வந்திருக்கியா இல்லையான்ட்டு. அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்குங்க. உன் காலை ஒப்புக்கொடு, தேவனுக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த வசந்த வாசிக்குமா? உன் கால் நடையை சீர்தூக்கி பார். உன் வழிகள் எல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அல்லேலூயா. வலது புறம் நண்பன் வந்து கூப்பிட்டுருவான், ஜெப நேரத்தில் லெப்டில் குடும்பத்தில் ஒருத்தன் வந்துடுவான், ஊர்ல இருந்து வந்துடுவான், கூப்பிடுவான். வலது புறம் இடத்துல சாயக்கூடாது. உன் காலை தீமைக்கு விலக்கு. நண்பர்கள், நிறைய விளையாட்டுத்தனமான நண்பர்கள் இருப்பாங்க. ஏப்பா எந்த நாள் தான் சர்ச்சுக்கு போறியப்பா, இந்த ஒரு நாள் எங்கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வாயேன், இந்த பிக்னிக்கு வாயேன், இந்த டான்ஸுக்கு வாயேன். வலது பக்கம் இடது பக்கம் சாயாத, மாட்டிக்கிடுவேன். ஏன்னா எழுதி வச்சிருக்கிறாருல, தீமைக்கு விளக்குன்னு எழுதியிருக்கிறாருல, விலகணும்ல. காலேஜில் படிக்க போகிறோம் நாங்கள், என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்கான், அதனால் இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியாது. ஆண்டு சொல்ல தீமைக்கு விலகு மகனை, உன்னை விட மாட்டேன் பிறகு. அல்லேலூயா. ஏன் ஆராதனைக்கு நீ வர மாட்டியா? உன் கஷ்டத்தில் நான் எப்படி வருவேன் சொல்லு, எப்படி வருவேன்னு சொல்லு. நீதிமொழிகள் புஸ்தகம் 1:23 வாசிப்போம். அதில் என்ன இருக்கா? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கீழே நான் கூப்பிட்டும் நீங்கள் கேளாதிருக்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. மனுஷன் பேசின மாதிரி என் கர்த்தர் நம்மகிட்ட பேசுவாருங்க. அவர் ரொம்ப நல்லவர். யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்காதங்க. உங்கள் பெத்த தாய் தப்பட்டையும் அட்வைஸ் கேட்காதங்க. ஆனால் பைபிள்கிட்ட அட்வைஸ் கேளுங்க. பைபிள் சொல்லிக் கொடுக்கும், நீ இப்படி போப்பா, இப்படி நடப்பா, இப்படி செய்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. இந்த பைபிளை நான் எழுது படிச்சிருக்கிறேன். எனக்கு அவர் அன்பாக எனக்கு நான் எதை நினைக்கிறேனோ அந்த மேட்டர் எனக்கு தருவாருங்க. இதுவரை ராஜா மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு குறை கிடையாது எனக்கு. என் பிள்ளைகள்லாம் நல்லா ஊழியம் செய்கிறாங்க. பேத்தியை கூட ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறாங்க. நல்ல மருமகளை கொடுத்துருக்குறாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் கொடுத்துருக்குறாங்க. மருமகனும் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா,
நான் கரெக்டு, என் தேவனத்தில் கொஞ்சமாவது பயப்படுதேன், அதை என் ஆண்டவர் பார்த்துருக்கிறார். நீங்களும் பயப்படுங்க. வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே, நான் வசனத்துக்கு விரோதமாக போயிடக்கூடாதே, நீங்கள் பயந்து பாருங்களேன், கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். வசந்த வாசித்த திரும்ப வாசிக்குமா? 24. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கின்றீர்கள். இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆள் பேசுகிற மாதிரி நம்ம ஏசப்பா பக்கத்துல பேசுகிறாரு. நீ ஏன் கேட்க மாட்டேங்க? சர்ச்சுக்கு வா, சண்டைக்கு வான்னு கூப்பிடுறதும் கேட்க மாட்டேங்க, உபவாசம் மீட்டிக்கு வான்னு கேட்க மாட்டேங்க, என்ன அபிஷேகம் இருக்குது வெள்ளிக்கிழமை வான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்க, நைட் ப்ரேயர் இருக்கு வான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்க. ஏன் கூப்பிட்டு கேட்க மாட்டேங்க? அப்போ நான் என்ன செய்கிறேன் பாரு, கீழபடி. நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. பாரு, பாஸ்டர் கையை நீட்டி கூட, தம்பி எங்க போற, இங்க வா, கையை நீட்டி ஒருவனும் கவனிக்கிறதும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைத்து. வந்துட்டாரா? எதிரியா வந்துட்டாரா? தேவனே எதிரியா மாறுறாரு பாருங்க. உன் ஆபத்து காலத்தில் நான் உன்னை கடிந்து கொண்டு, ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைத்து. சிரிப்பாராம் மௌன, கீழே விழுந்து முட்டு உடஞ்சி போச்சோ, சரி சரி சரி, ஆஸ்பத்திரியில் போ, ஒரு 25,000 ரூபாய் காலியாயிரும், முட்டை மாட்டிடுவான். இது தேவையா? என் மகன் ஸ்கூட்டரில் தான் போனான், அந்த வழி விழுந்து சீரியஸ் ஆகி போச்சு. இது தேவையா? 6 லட்சம் செலவழிச்சிருக்கேன், 7 லட்சம் செலவழிச்சிருக்கேன், இது தேவையா? அவர் என்ன சொல்றாரு? என் கடிந்து கொடு, கையை நிட்டும் போது நீ திரும்பு, நானும் உனக்கு திரும்புவேன். அல்லேலூயா. இதுதாங்க புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை சாதாரணம் கிடையாது. இந்த பரிசுத்த ஆராதனை உங்களுக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆபிரகாம் குறித்து ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த ஆதியாகம புஸ்தகம் 18-19 வாசிப்போம். வாசிக்குமா? என்ன இருக்கு வாசிங்க. அதில் இருக்குன்னா அடுத்ததில் இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, அது என்ன இருக்கு? 19 இருக்கா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியா. நல்லா கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியா அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன்னுடைய வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். எவ்வளவு அழகா சொல்றார், கட்டளையிடுவான். என் பிள்ளைகிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், பைபிளை படி, பைபிள் வசனத்தில் வாழு, இல்லாட்டினா பிச்சை எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். யாரையும் கர்த்தர் விட மாட்டாரு. அவர் சொல்றார், மறுதலில் பரிசுத்தவான்கள் தான் நியாய தீர்ப்பு வரும். பரிசுத்தம் தான் ஊழியம் செஞ்சேன், நான் வாசம் போட்டேன், சர்ச்சு கட்டி கொடுத்தேன், நான் அதை கட்டி கொடுத்தேன், எதை கட்டி கொடுத்தாலும் வசனத்தில் வாழு, இதுதான் நியாய தீர்ப்பு. சொர்க்கல பரலோகத்தில் வந்து நிற்கும். சத்தியத்தை கொண்டவர் நியாயம் தீர்ப்பார். உங்களுக்கு தெரியுமா? அது எங்க இருக்கு? ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன போட்டு வாசிப்போம். நான் முடிக்க போறேன், சீக்கிரம் முடிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? இந்த வேத வசனம் தான் பரலோகத்துக்கு வரும். இதான் சத்திய வசனம். அந்த ஆண்டோடைய கிருபை, இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு போதிச்சு கொடுக்குற அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுங்க. நான் அல்ல, நான் பேசுகிறதே நான் கிடையாது, என் கர்த்தர் பேசுகிறார். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிடத்து இந்த ஆவியானவர் பேசுவார். என்னத்தை பேசுவோம், இதை பேசுவோம் என்று நினையாதிருங்கள், அந்தந்த நேரத்தில் அருளப்படும். இயேசு சீக்கிரம் வருகிறார், ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபம் பண்ணுவோமா? கண்ணை மூடி. ஷபாராபா. தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் உயிர் தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு இந்த பரிசுத்த தமிழ் ஆராதனை செய்திகளை கொடுக்கும்படியாக என் கர்த்தரை பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சொல்கிறேன். துதகேமல் அரகர போரிய நமக்கசி யுதக சந்தர பூரபலரகர போரிய நமக ஔடகசி ஔடக கைமல் அரகதுலர போரி பிகினமா. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். நான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது.
உங்கள் வாயின் வார்த்தைகளை நீங்கள் சுருக்கமாக வையுங்கள். ஏன்னா தேவன் வானத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில் இருக்கிறீங்க. உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் உங்கள் மூலமாக. அவர் தம்முடைய சரீரத்தை கேட்கிறார். உங்கள் சரீர ஜீவ பலியாக தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று இது புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்கிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற கெட்ட பழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட நடத்தைகள் அத்தனையும் மாற்றுவதற்கு வேத வசனத்தை நீங்கள் படிக்கும்போது அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி வெளியே ஓடுதுங்க. இந்த வசனத்தை கேட்குற வீட்டில் இருக்கிற ஒரு குறை சொல்கிற ஆவி வெளியே போகுதே. உன் வீட்டில் வந்து ஒரு தரித்திரம் வெளியே போகுதே. தேவாலயத்துக்கு நல்லா பெய்கிட்டு இருந்த மகனே, இப்போ அந்த சாத்தான் உன்னை தடை பண்ணிட்டு அந்த கட்டு உடஞ்சி நீ எழும்பி வா தேவாலயத்துக்கு, வசந்த கேளு, எல்லாம் சரியாயிரும். நான் குற்றவாளி, நான் பாவி சொல்லிட்டு வீட்டில் இருந்தா விடுதலை கிடையாது. அந்த வார்த்தை தேவாலயத்தில் வந்து சொல்லு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். Father and Son and Holy Spirit, God bless you.